Hi guys, I'm Nivita. இந்த வீடியோல distance formula அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும் 9th ஸ்டாண்டர்ட்லலாம் வரும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி மூலமா நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எடுப்போம். இதே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது நம்ம x1 x2 y1 y2லாம் கன்சிடர் பண்ணாமல் x மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் அந்த மாதிரி மட்டும் நம்ம எடுப்போம். சரிங்களா? இப்போ இது எப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கிறாங்க, கோஆர்டினேட் ஆக்சிஸ்லாம் வரைஞ்சிட்டாங்க. இங்க இருந்து ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட் எடுத்துட்டு இதுக்கு இடையில டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் என்னது உங்களுக்கு 2.5 2.5 4.5 கரெக்டா? அடுத்தது இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல -5.5 இந்த இடத்துல -1.5 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இது என்ன பண்ணுங்க, x1 y1 இது x2 y2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலி நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா பாயிண்ட் படி வந்திருக்கு. ஓகேவா? பாயிண்ட் படி வராம நம்ம ஒரு லைன் எடுத்து பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும், அதாவது இந்த பாயிண்ட் என்னது 1,2க்கும் இந்த இடத்துல இதுக்கும் 7,2க்கும் இடையில நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 7,2க்கும் இடையில நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு என்னன்னு தெரியுது, 1 2 3 4 5 6. இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு என்னன்னு தெரியுது, 6 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. சரிங்களா? இப்போ இதே நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்க போறேன். இதை x1 y1 இதை x2 y2ன்னு எடுக்கிறேன். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது நமக்கு, ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம், அல்லது x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். அப்போ ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர்னு போடும்போது ரூட் ஆஃப் x2ஓட வேல்யூ என்னது இங்கே 7 மைனஸ் x1ஓட வேல்யூ வந்து 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2ஓட வேல்யூ 2 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7 மைனஸ் 1ஓட வேல்யூ என்னது எனக்கு 6 ஸ்கொயர்னு வரும். பிளஸ் இந்த இடத்துல 0 ஸ்கொயர்னு ஆயிடும். 6 ஸ்கொயர்னா ஆக்சுவலி ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர்னு வரும், கேன்சல் பண்ணிங்கன்னா 6ன்னு வரும். ஸோ அப்போ இதோட டிஸ்டன்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து 6 யூனிட்ஸ் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் பண்ணாலும் சரி இதோட வேல்யூவும் 6 யூனிட்ஸ் தான் வருது. தேங்க்யூ.